தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதில் கிளர்க் வேலைவாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் வேறு வேலைவாய்ப்புகளும் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இது கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்களா இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷனோடவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் 58 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூ மட்டும்தான் நடக்க போகுது. எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. எக்ஸாமினேஷனும் அவங்க கண்டக்ட் பண்ணல. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸும் அவங்க வாங்கலை. இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வேலைவாய்ப்பு வழங்குறாங்க. சரி, சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,200 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இதை விட மினிமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 16,800 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். இதெல்லாமே இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஸ்டார்டிங் சேலரி, மேக்ஸிமம் சேலரி கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஆர்டினரி போஸ்ட்டில் தான் அனுப்ப முடியும். நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னா 8 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து நீங்கள் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா அனுப்பிச்சிக்கலாம். அந்த 8ஆம் தேதிக்கு மேலே போச்சு அப்படின்னா வர அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்பல்சரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணி ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். வெறும் உங்கள் மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகள் இந்த ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இரண்டுலேயுமே இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் ஒட்டுங்க. மேலே என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா, ஏதாவது முன்னாள் இராணுவத்தில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 2 லைனில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணமோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கவங்க யாரும் இதில் எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டாம். இரண்டாவது டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. DD/MM/YYY அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணணும். மூணாவது பாலினம், ஆண் பெண் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நாலாவது போஸ்டல் அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய இமெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன படிச்சிருக்கீங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த ஊரில் படிச்சிங்க, எத்தனை அட்டம்ஸில் பாஸ் பண்ணீங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, இதே மாதிரி நிறையா, அதாவது 10th 12th டிப்ளமோ டிகிரி அப்படிங்கிறது என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. இல்லை வெறும் 8th தான் அப்படின்னா 8th மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை 10th-னா 10th மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 2 3 லைனாக போட்டுக்கோங்க. 2 3 இது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை 1 தான் இருக்குது இல்லை அப்படின்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எங்கே வேலை செஞ்சீங்க, எந்த வருஷம் வேலை செஞ்சீங்க, ஏன் அங்கேருந்து வெளியே வந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா இடத்துல வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுக்கணும், கம்பல்சரி இதை 2ஐயும் படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிளேஸ் மற்றும் டேட், உங்களோட ஊர் மற்றும் உங்களுடைய என்னைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். சிக்னேச்சர் இங்கே போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேண்ட் நேம். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வச்சு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம்.
சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் இதை கிளியராக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஃபஸ்ட்டு டிரைவருக்கு வேலைவாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இரண்டாவது கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. மூணாவது மருந்தாளன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. நான்காவது பல் சுகாதாரம் டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 4 விதமான பதவிகளுக்கு தான் இப்போ ஆட்கள் தேவை. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு டிரைவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே பார்த்திங்கன்னா ஓட்டுநர் உரிமம் பெற்றவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் அப்படின்னா 19,700 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது கிளர்க்குக்கான வேலை. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 16,800 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. மூணாவது ஃபார்மாசிஸ்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃபார்மசி, அதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க ஃபார்மசி அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப் நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேலரி பொறுத்த வரைக்கும் 28,100 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. பல் சுகாதாரம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 28,100 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை இமெயிலும் கூட பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கான தகவலை இதில் கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் எதில் கால் பண்ணி கேட்கலான்னா ஃபஸ்ட்டு டெலிஃபோன் நம்பர் 0423-296-1255 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 6382882806 இந்த 280 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லை இமெயில் பண்ணி கேட்குறதுனாலும் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க shqwellington@ech.government.in இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் கூட பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா. சரி, ஓகே. இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போங்க, டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுடைய கல்வி தகுதி சான்று, முன் அனுபவ சான்று, அதே மாதிரி சாதி சான்று வைக்கணும், பிறந்த தேதிக்கான சான்று, இருப்பிடச் சான்று, இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு டிரைவருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி வைக்கணும் அந்த இதுக்கு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்காங்க. OIC ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ECHSL வில்லிங்டன். இந்த அட்ரஸுக்கு 8 மே 2024க்குள் நகல் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 8 மே 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அந்த 8ஆம் தேதிக்கு மேலே போச்சு அப்படின்னா வர அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, 8ஆம் தேதி நான் அப்ளை பண்ணிவிட்டேன். 8ஆம் தேதிக்கு முன்னாடியே எனக்கு எப்போ இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. நேர்காணல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மே 2024 அன்றைக்கி உங்களுக்கு இந்த இன்டர்வியூ நடக்குது. காலையில் 9:30 மணிக்கு நீங்கள் ஷார்ப்பாக அங்கே இருக்கணும். சரி, போகிறப்ப ஆல்ரெடி நம்ம சொன்ன இதே அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் போகிறப்ப உங்களுடைய மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ அப்போ. இன்டர்வியூ டேட் 15ஆம் தேதி. ஆனால் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 8 மே 2024. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா வர அப்ளிகேஷன் ஃபார்மாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நமக்கு இதுக்கான முழு தகவலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதை விட சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.